திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 28வது பாடல், அவையடக்கத்தினுடைய 2வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. சுவை கொழுந்து அழல் நாச்சுவை கண்டபூன் இமையோர் சுவைக்க இன்னமிழ்து ஆயின துலக்கமில் சான்றோர் அவைக்களம் புகுந்து இனியவாய் ஆளவாய் உடையார் செவிக்களம் புகுந்து ஏறுவ சிறியனேன் பணுவல். சுவை கொழுந்து அழல் நாச்சுவை கண்டவுன். வேள்வியிலே அவிர்வாகம் கொடுக்கின்ற போது முதலிலே அக்னி தேவன் அதை சுவைத்து எடுத்து இமையோர் சுவைக்க இன்னமிழ்து ஆயின, அப்படி உருவாக்கப்பட்ட அக்னி தேவனால் உண்ணப்பட்ட அந்த அவிர்வாகம் ஏனைய தேவர்களுக்கு இனியவாய் இருப்பதைப் போல துலக்கமில் சான்றோர் அவைக்களம் புகுந்து இனியவாய். அங்கே மதுரையம்பதியிலே வீற்றிருக்கக்கூடிய குற்றமில்லாத சான்றோர்கள் வீற்றிருக்கின்ற அந்த அவையின் உள்ளே புகுந்து இனிய நிலையை எய்தி ஆளவாய் உடையார் செவிக்களம் புகுந்து ஏறுவ சிறியனேன் பணுவல். அவ்வாறு சான்றோர் அவையிலே அரங்கேற்றப்பட்ட அடியேனுடைய இந்த திருவிளையாடல் புராண நூலானது இனிமை மிக்கதாக, அதில் எத்தனை குறைகள் இருந்தாலும் எப்படி அக்னியால் எரிக்கப்பட்டு பிற தேவர்களுக்கு செல்லும் போது தூய்மையுடையதாக இருக்கின்றதோ அதை போல இந்த சான்றோர்களிடத்திலே சென்றுவிட்டு பின்னர் சிவபெருமானுடைய செவிக்கு செல்வதால் என்னுடைய பணுவிலே குற்றமுடையதாக இருந்தாலும் அது சான்றோரினுடைய தொடர்பால் நீங்கும் என்று அவர்களை சிறப்பித்து இங்கே நமக்கு அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.